வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஹாஸ்பிட்டலில் கண்மணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் ராகவனுக்கு தெரியலனா கூட இப்போது எல்லாருக்குமே கண்மணி மேலே சந்தேகம் வரா மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீராவோட வீட்டுக்கு போயிட்டு வள்ளி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோஷம்லாம் இருக்குது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நீங்களே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி இங்கே பாருங்கள், எந்த தோஷம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும், அது என்னன்னு கேட்டு சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் பிடிவாதமாக வள்ளி இல்லை, தேவையில்லை இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி அப்போ பிரச்சனை ஜாதகத்தில் கிடையாது, உங்களுக்கு அந்த வீட்டோட மருமகளாக நான் வரதில் பிடிக்கல அதானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வள்ளி ஆமாம்மா, எனக்கு ராகவனோட உயிர் முக்கியம், அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி நான் தான் சொல்கிறேன்ல, எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும், அது என்னன்னு கேட்டு சொல்லுங்கள், அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, வீராவும் அதையே சொல்கிறாங்க. என்ன இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி இந்த பரிகாரத்தை வச்சே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை பற்றி ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க. ராமச்சந்திரனுக்கும் அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ராகவன் அப்பா இந்த ஒரு முறை பண்ணிட்டு போட்டோம் விடுங்க அத்தை, இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, வள்ளியும் சரின்னு சொல்லிடுறாங்க. வள்ளி ராமச்சந்திரன் சரின்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது மாறன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அத்தை, ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் வள்ளி ரொம்ப பரபரப்பாக கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ராகவன் கார்த்திக்னு எல்லாரும் ரெடியாகி வந்துடுவாங்க. என்ன இன்னும் மாறன் ரெடி ஆகலையா, கூப்பிடுங்க அவனை அப்படின்னு சொல்ல, மாறன் ரெடியாகாமல் நிற்கிறாரு. என்னடா கிளம்பாமல் இருக்க, நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி எல்லாருமே நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறன் நல்லா வரல, நீங்கள் கிளம்புங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படியே அதை மீறி நான் கிளம்பி வந்தாலும் அவர் எதுக்காக இவன் வரான் அப்படின்னு என் மேலே கோவப்படுவார், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் கிளம்ப, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு காரில் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ தான் மாறனுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன இது, அத்தை இவ்வளோ பரபரப்பாக ரெடியாகி போகுதுன்னா கண்டிப்பாக ஏதோ ட்விஸ்ட்டு வச்சுருக்கு, நாம் அவங்களெல்லாம் தனியாக விட்டுறக்கூடாது, நாம் போகணும், அப்போ தான் என்னென்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் அவங்க பின்னாடியே அவசரமாக கிளம்பி ஓடி போய் காரில் ஏறிடுறாரு. எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே வீரா கண்மணின்னு எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டுருப்பாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னா, சூரியன் உச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி 108 குடம் தண்ணியை குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மன் மேலே ஊற்றணும். அப்படியே உச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி 108 குடத்தை அம்மன் மேலே ஊற்ற முடியலன்னா இந்த கல்யாணத்தை நீங்கள் நிறுத்திடணும், அந்த கல்யாணம் நடத்துறது உத்தமம் கிடையாது அப்படின்னு அம்மனே சொல்கிற மாதிரி, அதே மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து, அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி இப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளியும் சரி நாங்கள் அதே மாதிரியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் ராமச்சந்திரனுக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் அமைதியாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. சாமியார் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக பண்ணிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மாறன் வள்ளிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னத்தை யாரை எப்படி சொன்னால் எப்படி நம்புவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா செட் பண்ணிட்ட போல இருக்குது, எல்லாமே உன்னோட பிளான் தானே அப்படின்னு சொல்ல, அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்துட்டுருக்காங்க. அப்போது ராகவன் மாறன் ராகவன் கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்பாத, இதெல்லாமே அத்தையோட பிளான் தான் அப்படின்னு சொல்ல, டேய் மாறா என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாறன் அத்தை ஒரு பிளான் பண்ணால் நாம் ஒரு பிளான் பண்ணலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ராகவன் போயிட்டு வள்ளிக்கிட்ட பேசுகிறாங்க. அத்தை இது வேண்டாமே, ஏற்கனவே கண்மணி ரொம்ப வீக்காக இருக்காங்க, இப்போ அவங்களால 108 குடம் ஊற்ற முடியுமான்னு தெரியல, வேணும்னா அந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி டேய் உன்னோட உயிருக்காக தாண்டா இந்த பரிகாரத்தையே பண்ண சொல்கிறேன், இப்போ நீயே பண்ணுறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரனும் இந்த பாரு வள்ளி இதெல்லாம் தேவையில்லாதது, அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா, ஆண்டவ மேலே பாரத்தை போட்டுட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி கண்மணி அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, ஏமா நீ தானே பரிகாரம் பண்ணுறேன்னு சொன்னேன், ஒழுங்காக உங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து பார்த்துட்டு ராஜேஷை பற்றி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வள்ளி அப்புறம் என்ன அவளே சொல்லிட்டா பண்ணட்டும் இந்த பரிகாரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் ஒரு பக்கம் வள்ளி கிட்ட கேட்குறாங்க, ஏன் அத்தை இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே, அதுக்கு எதுக்காக இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வந்த, இப்போவே மணி 10 போகுது, 12:30 சூரியன் உச்சிக்கு வந்துடும், அதுக்குள்ளே இவங்களால் ஊற்ற முடியுமா, முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் ஒரு பக்கம் இது கண்டிப்பாக அத்தையோட பிளான் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளி திரும்ப கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா இப்போவே மணி 10 ஆயிடுச்சு, சூரியன் உச்சிக்கு வரதுக்குள்ளே நீ ஊற்றிடுவல, அப்படி ஊற்றலைன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. கண்மணிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. டாக்டர் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. குடத்தை கொடுத்து 108 குடம் தண்ணி வந்து ஊற்ற சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க குளத்துக்கிட்ட. அப்போது ஒருத்தவங்க வந்துட்டு சித்தர் மாதிரி இருக்காங்க. அவங்க ஓடி வந்து குளத்துல இறங்காதன்னு கத்துறாங்க. கத்தும்போது வந்து கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ கிட்ட வந்து வயிற்று புள்ளத்தாச்சி குளத்துல இறங்குன உன் உசுறு போயிடும், ஒரு உயிர் இல்லை 2 உயிருமே போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கண்மணிக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போது அங்கே கோவிலோட பூசாரி வந்துட்டு, ஏன்பா நான் தான் உன்னை இந்த பக்கம் வர வேண்டான்னு சொன்னேன்ல, போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. சாமி நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதான் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், ஏதாவது உளறிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு, நல்ல வேளை சாமி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரும் வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. திரும்பவும் குளத்துல தண்ணி எடுக்கலான்னு போகிறாங்க. திரும்பவும் அவங்க வந்து நான் தான் இறங்காதுன்னு சொல்கிறேன்ல, ஏன் இறங்குற அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க கண்மணியை. எல்லாரும் வந்து அந்த ஆளை வந்து பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.